நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. சிறப்பொரு வாரிகளா, ஐயா வாரிகளா, அம்மா வாரிகளா, பாலும் தேனு ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா, பாலும் தேனு ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா. காணான சிறப்பொரு வாரிகளா, ஐயா வாரிகளா, அம்மா வாரிகளா, பாலும் தேனு ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா, பாலும் தேனு ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா. செங்கடல் வழியில் வரும் யோர்தானில் கரை புரளும், விசுவாசம் இருந்தாலே எளிதாக கடந்திடலாம். எரிகோ எதிர்த்து நிற்கும் எதிரிகளும் சூழ்ந்திடுவர், யெகோவானை சேர்க்க பயம் ஏது தேவையில்லை. அல்லேலூயா பாடியே நாம் ஆனந்தமாய் கடந்திடலாம், அல்லேலூயா பாடியே நாம் ஆனந்தமாய் கடந்திடலாம். காணான சிறப்பொரு வாரிகளா, ஐயா வாரிகளா, அம்மா வாரிகளா, பாலும் தேனும் ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா, பாலும் தேனும் ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா. வானத்தில் எக்காலம் போதிடுவோர் நாள் வருமே, மேகத்தில் தூதரோடு இயேசு ராசா வந்திடுவார். நல்லதோர் போராட்டம் போராடி ஜெயித்திடுவோம், நித்திய ஜீவன் பெற்று பரலோகம் சேர்த்திடுவோம். அந்த நாள் நெருங்கிடுதே, ஆயத்தம் ஆகிடுவோம், அந்த நாள் நெருங்கிடுதே, ஆயத்தம் ஆகிடுவோம். காணான சிறப்பொரு வாரிகளா, ஐயா வாரிகளா, அம்மா வாரிகளா, பாலும் தேனு ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா, பாலும் தேனு ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா. காணான சிறப்பொரு வாரிகளா, ஐயா வாரிகளா, அம்மா வாரிகளா, பாலும் தேனு ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா, பாலும் தேனு ஓடும் நடா, பரலோகம் அதுக்கு பேரா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நோர்க்க வாசிக்கிறேன். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அன்பு சகோதர சகோதரி, அன்பு பிள்ளைகளே, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு.
மரணத்திற்கு பின்பு ஒரு மனிதன் 2 காரியத்திற்கு தான் மரணத்திலிருந்து எழுப்பப்படுகிறான். ஒன்று, அவன் நித்திய ஜீவனுக்கு என்று பாத்திரவனாக காணப்படுவான். மற்ற ஒரு சிலர் நித்திய எழுச்சியில் நித்திய நிந்தை எனும் நரகத்திற்கு பாத்திரவான்களாக காணப்படுவார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொண்டு உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலகி எல்லா பாவ சோதனைகளிலும் வெற்றி பெற்று எந்த பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்போது மரணத்தை குறித்து நாம் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் மரணத்தை குறித்து என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காரணம், அவர்களுக்கு மரணம் என்பது ஒரு நித்திரையை போலதான். இந்த உலகத்திலே அவர்கள் கண்ணை மூடுவார்கள், மோட்சத்திலே தேவ சன்னிதானத்திலே அவர்கள் கண்ணை திறப்பார்கள். அதனால்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. we are citizens of heaven. இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம் பரலோக பிரஜைகள். இந்த உலகம் ஒரு லாட்ஜ் மாதிரி. வெளியூருக்கு செல்கிறோம், நமக்கு அங்கே தெரிந்தவர்கள் ஒருவரும் இல்லை, உறவினர்கள் இல்லைன்னா லாட்ஜில் தான் தங்குவோம். நிரந்தரமாக என்றென்றைக்கும் அந்த லாட்ஜிலேயே தங்குவோம் இல்லை. நம்ம வேலை முடிஞ்சோடனே இந்த லாட்ஜை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். பரலோகம் தான் நம்ம வீடு, இந்த உலகம் தான் லாட்ஜி. நிரந்தரமற்ற உலகம், அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற உலகம். அப்போது அந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கைன்றது அநித்தியமானது, நிரந்தரமற்றது. பரலோகத்தில் தான் என்றென்றுக்கு நம்முடைய ஆண்டவரோடு நம்ம வாழ போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு, மரித்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை குறித்து வாசிக்க கேளுங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவிலாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையானவருக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நம்முடைய அட்ரஸ் தான் மாறும், வேறு எதுவும் மாறாது. இந்த உலக அட்ரஸ்லேருந்து பரலோக அட்ரஸுக்கு மாறும். இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது.
பவுலுடைய அனுபவத்தை குறித்து அவர் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தேவன் சகல அந்த வசன தீமையை நின்று என்னை காப்பாற்றி தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி அந்த 2 தீமோத்தேயு 4:18 வாசிக்கிறேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருடைய ராஜ்யத்தை அடையும் வரை வருகின்ற எல்லா தீமையில் இருந்தும் அவர் நம்மை ரட்சித்து நம்மை காப்பாற்றி இறுதியிலே மோட்ச ராஜ்யத்திலே நம்மை சேர்ப்பார். அதனால தான் பவுலால் சொல்ல முடியுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில், நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் பரமராஜ்யத்திலே சேர்ந்தார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரே வருடத்திலே தன்னுடைய பெற்றோர் இருவரையும் இழந்தது நிமித்தமாக என்னுடைய தாயார் கலங்கி கொண்டிருந்தார்கள். வயதான காலத்தில் தான் பெற்றோர் இறந்திருக்கிறார்கள். அந்த காரியத்தை அனைவர் சொல்லியும் அவர்களால் ஆறுதல் அடையவே முடியவில்லை. ஒரு நாளிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். பரலோகத்திலே அவர்களுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டிமா இருவரும் சந்தோஷமாக இருக்கும் காட்சியை ஆண்டவர் காண்பித்தார். அதற்கு பின்பு ஒரு நாள் கூட தன்னுடைய தாயார் தந்தையாருடைய மரணத்தை நினைத்தவர்கள் கலங்கி போனதே இல்லை. அவர்களே இந்த அனுபவத்தை எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு ரோஸ்மேரி மிஷன் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய தகப்பனார் கட்டிலிருந்து விழுந்து தலையில் அடிபட்டது நிமித்தமாக பிளட் கிளாட் ஆகி அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஓரளவு குணமாய் கொண்டிருந்த ஒரு நாளிலே 19 நாட்கள் ஆஸ்பத்திரியில் அவளோடு கூட இருந்த நான் வீட்டிற்கு வந்து சற்று ஓய்வு எடுத்து விட்டு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்து அன்று மதியம் சற்று இளைப்பாரி கொண்டிருந்தேன், தூங்கி கொண்டிருந்தேன். தேவன் எனக்கு ஒரு கனவை காண்பித்து என்னோடு பேசினார். தேவன் கனவின் மூலமாகவும் பேசுகிறவர் தான். எல்லா கனவும் தேவன் கொடுக்குற கனவு இல்லை. தொல்லையும் திரடிச்சுனாலும் சொப்பனம் பிறக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து கிடந்தால் கூட கனவு வரும். கீரி பூச்சி வயிற்றில் இருந்தாலும் கனவு வரும். அந்த கனவு இல்லை. யோசேப்புகள் இருவர், பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கும் கனவு மூலமாக ஆண்டவர் பேசியிருக்காரு, புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கும் கனவு மூலமாக ஆண்டவர் பேசியிருக்காரு. அநேக தேவ பிள்ளைகளுக்கு பேசியிருக்காரு, இன்னும் பேசுகிறாரு. என்ன கனவு மூலமாக ஆண்டவர் காண்பித்தார் தெரியுமா? மகனே, நீ திடன்கொள், பலப்படு, உன் தகப்பனார் குணமாய் விடுவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இல்லை, அவர்களை நான் என்னுடைய ராஜ்யத்திலே சேர்க்கும் நாள் வந்துவிட்டது. இப்பொழுது அவர்கள் குணமானது போல தெரிகிறது, ஆனால் இனிமேல் பழையபடி நிலைமை மோசமாகும். அவர்கள் மரித்து என்னுடைய ராஜ்யத்திற்கு வந்து விடுவார்கள். ஆகவே திடன்கொள், அந்த நேரம் நீ கலங்கக்கூடாது. நீ அவர்கள் குணமாய் விடுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆகவே உன்னை திடப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று கனவின் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அவருடைய உடல்நிலை மோசமாகி டிசம்பர் 27, 2019ஆம் ஆண்டு அவர்கள் பரமராஜ்யத்தை சேர்ந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்பதாக கனவின் மூலமாக என்னை திடப்படுத்தின அப்படின்னாலே கொஞ்சம் ஆறுதலோடு இருக்க முடிந்தது. D.L. மோடி அவர்கள் வாலிபனாக இருந்த பொழுது ஒரு மரண பயம் அவர்களை வாட்டுமா. அவருடைய ஆலயத்து இல்லை ஒரு வழக்கம் இருந்தது. எத்தனை வயது மக்கள் இறந்தார்களோ அத்தனை முறை ஆலய மணியை ஒலிப்பார்கள். 20 வயது வாலிபர்கள், 18 வயது வாலிபர்கள், 25 வாலிபர்கள் இறந்து போய் அத்தனை முறை மணி ஒலிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு மரண பயம் அவர்களை வாட்டுமா. கலங்கி தவிப்பார்களாம், பயப்படுவார்களாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது D.L. மோடியை விட்டு அந்த மரண பயம் நீங்கியது. இதுதான் மரணம் என்றால் எவ்வளவு இன்பமானது, இது பூமி அகல்கிறது, வானம் திறக்கிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாய் நித்திரையடைந்த ஆண்டுடைய ராஜ்யத்தில் வந்தார்கள். ரெவரண்ட் காந்தி செல்வின் ஐயா அவர்களை பற்றி அவருடைய பிள்ளைகள் பயோகிராஃபி, அவருடைய அன்பர்கள், அவர்களை நேசித்தவர்கள் எழுதிய பயோகிராஃபி
புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். 2018 ஆண்டு தொடக்கத்திலே ஐயா சொன்னார்கள், இந்த ஆண்டு நான் மரித்து விடுவேன். அவர்கள் செல்லு கொண்டிருந்த திருச்சபை மக்களிடம், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் கடைசி திருவிருந்து ஆராதனை என்று சொல்லி திருவிருந்து கொடுத்து விட்டு அடுத்த திருவிருந்து வருவதற்குள் அவர்கள் சொல்லிய வண்ணமாக, அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லிய வண்ணமாக, தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்திய விதமாக அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ந்தார்கள் என்று அந்த புத்தகத்திலே வாசித்தேன். எவ்வளோ மகிமையான மரணம் அது! தேவன் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவார். இமயமலை பகுதியிலே, திபெத், நேபாளம் பகுதிகளிலே பாஸ்டர் சாமுவேல் ஐயா, சகோதரர் சாமுவேல் ஐயா அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். மகிமையான ஊழியம் செய்தார்கள். ஒரு நாளிலே அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலே முழங்கால் படியிட்டார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்தவர்கள் அதிலிருந்து அந்த முழங்கால் படியிட்ட நிலைமையிலிருந்து எழவே இல்லை. அப்படியே தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள். எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பாக்கியம்! என்னுடைய மரணம் எப்படி அமைந்திருக்கலாம்? இப்படி தான் மறிக்கணும் இல்லை, இப்படி தான் மறிக்கணும் இல்லை. தேவ பரிசுத்தவான்கள் வாளால் அற்புண்டார்கள், இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அல்லது நடுக்கடலிலே மரித்தவருடைய சரீரம் கடலிலே தூக்கி போடப்பட்டது, அதோனிராம் ஜட்சனுக்கு நிகழ்ந்தது போல. ஆனால் சில பரிசுத்தவான்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. சாது சுந்தர் சிங், ரிங்கல் தோபே என்ன ஆனார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட மரணங்கள், எப்படி மரணம் அமைந்திருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே நம் பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஜீவியமாய் ஜீவித்து கொண்டிருந்தோம் என்றால் பரலோகம் நமக்காய் காத்திருக்கும். 2019 ஆண்டு மே மாதம் இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது மரணத்திற்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது. ஆனால் ஒரு நாளும் நான் வரும் என்பதை குறித்து கலங்கவே இல்லை. நான் உங்கள் முன்பதாக சாட்சியாய் சொல்ல முடியும், தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் சொல்ல முடியும். மரித்து விடுவேன் என்ற பயம், மரண பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்திருந்தேன். இயேசு என் பாவங்களை மன்னித்து தம் தூய இரத்தத்தினாலே கழுவி இருந்தார். அந்த நம்பிக்கை என்னை பரலோகத்திற்கு ஆயத்தம் பண்ணி இருந்தது. என்னுடைய வயதான தகப்பனார் உயிரோடு இருந்தார்கள், தாயார் இருந்தார்கள், சிறு மகன் இருந்தார், இவர்களெல்லாம் மனைவி இருந்தாள். அவர்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கை நம் அனைவருக்கும் வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்றே வாருங்கள் இயேசுவிடம், இயேசுவேன் பாவங்களை மன்னியும், பரலோகத்துக்கு பாக்கியவான நீ மாற்றும் என்று செவியுங்கள். நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. மரணம் பயப்படும் நிச்சயம், அது இனிமையான ஒரு காரியம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, மரண பயத்தினால் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மரண பயத்தை குறித்த பயத்தை எடுத்து போடும். நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்துடணும், பரலோகத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்துடணும், மோட்சத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்துடணும். நன்றி இயேசு சுவாமி. அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்க. நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த பழைய நிகழ்ச்சிகள் மூலமாகவோ இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த அது ஏதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.